ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் வட்டார கல்வி அதிகாரி இதில் நம்ம ஹிஸ்ட்ரி டாபிக் தொடர்ந்து கண்டினியூஸாக பார்த்துட்ருக்கோம். இதுக்கும் முன்னாடி நான் என்னென்ன வீடியோஸ் ஹிஸ்ட்ரியில் போட்டிருப்பேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சிந்து சமவெளி நாகரிகம் போட்டிருப்பேன். நெக்ஸ்ட் குப்தாஸ், டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள், இப்போ மராத்தாஸ். ஓகேங்களா, முகலாயர்களே 4 பார்ட்டாக உங்களுக்கு போட்டிருப்பேன். இது எல்லாமே டிகிரி லெவலில் உண்டான நோட்ஸ். ஓகேங்களா, இது நான் டிஇஓ, அதாவது டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர், மாவட்ட கல்வி அதிகாரி, இந்த எக்ஸாமுக்கு நான் ப்ரிலிம்ஸ்க்காக நான் எடுத்த என்னுடைய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். ஓகேங்களா, இன்னொன்று நான் டிஇஓவில் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ் கிளியர் பண்ணி இன்டர்வியூ வரைக்கும் போயிருக்கேன். ஓகேங்களா, அந்த நோட்ஸ் தான் நான் உங்களுக்கு வீடியோஸை நான் போட்டுட்ருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும்ப்பா, அது எல்லாமே நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதில் நான் மராத்தாஸில் ஒரு ஃபஸ்ட்டு வீடியோ பார்ட் 1 போட்டிருப்பேன். இது அதோடைய கண்டினியூஷன் தான், பார்ட் 2. ஓகேங்களா, ஏன்னா நமக்கு பேஷ்வா ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு கண்டென்ட். இது கண்டிப்பாக கொஸ்டின் நிறைய இதில் வரும். ஓகேங்களா, ஸோ இது பார்ட் 2ல் பேஷ்வாக்கில் நம்ம கண்டினியூ பண்ணலாம். பேஷ்வாக்கள் அப்படின்றது 1713 1818 வரைக்கும் பீரியடில் உள்ளவங்க. இவங்க பூனே, அதாவது மகாராஷ்டிராவை மையமாக கொண்டு ஆட்சி புரிந்தவர்கள். ஓகேங்களா, 18ஆம் நூற்றாண்டில் பேஷ்வாக்கள் அதிக ஒரு பவராக இருந்திருக்கிறாங்க. இதில் இந்த 18ஆம் நூற்றாண்டில் பேஷ்வாக்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்திருக்கிறாங்க. இதில் பாலாஜி விஸ்வநாத், இவர் அது ஆற்றல் மிகுந்த ஒரு முதல் பேஷ்வா. ஓகேங்களா, நமக்கு ஹிஸ்ட்ரியில் மொத்தம் ஒரு 12 கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா, அந்த 12 கொஸ்டினில் இந்த பேஷ்வாக்கள் பற்றின கொஸ்டின்ஸ் நமக்கு ஒரு கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, இதில் நமக்கு அந்த 12 கொஸ்டினுக்கு நம்ம என்ன தேவையோ அந்த கண்டென்ட் நம்ம பார்க்கலாம். ஏன்னா நம்ம ரொம்ப டீட்டெயிலாக நம்ம குரூப் 1 லெவல், அதாவது இது குரூப் 1 லெவல் நோட்ஸ் தான் இருந்தாலும் கூட நமக்கு அதிலலாம் ஒரு 25 கொஸ்டின் பக்கம் கேட்பாங்க. இதில் ஒரு 12 கொஸ்டின் தான், அதுவும் ஹிஸ்ட்ரி ப்ளஸ் ஐஎன்எம் இது ரெண்டுமே கலந்து உங்களுக்கு ஒரு 12 கொஸ்டின் வரைக்கும் கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்கள், பேஷ்வா பாரசீக சொல், இதுக்கு என்ன ஒரு அர்த்தம், என்ன மீனிங் அப்படின்னா முதன்மையான அல்லது பிரதம அமைச்சர். பேஷ்வா அப்படின்னா பாரசீக சொல், இது முதன்மையான அல்லது பிரதம அமைச்சர் அப்படின்னு சொல்லி இதுக்கு பொருள். நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு பேஷ்வா பற்றி பார்க்கலாம். பாலாஜி விஸ்வநாத் தான் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இவர் ஒரு பவர்ஃபுல்லான ஃபஸ்ட்டு பேஷ்வா அப்படின்னு சொல்லிட்டு 1713 1720 வரைக்கும் இவருடைய பீரியட். இவர் சாதாரண ஒரு வருவாய்த்துறை அலுவலராக தான் பணி தொடங்கியிருக்கிறாரு. 1713 பேஷ்வா பதவியை பரம்பரையாக்கியவர். பேஷ்வா பதவியை பரம்பரையாக்கியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த பாலாஜி விஸ்வநாத். ஓகேங்களா, பாலாஜி விஸ்வநாத். நெக்ஸ்ட் சவுத் சர்தேஷ்முகி அப்படின்ற வரிகளை இவர் வசூல் செய்கிறதுக்கு நிலமானிய பிரபுக்களுக்கு என்ன பேர்னா ஜாகிர்களை அப்பாயிண்ட் பண்ணுறாரு. ஓகேங்களா, சவுத் சர்தேஷ்முகி நம்ம ஏற்கனவே இது பார்த்தோம். சவுத்னா எவ்வளோ வரி வசூல் பண்ணுறது, சர்தேஷ்முகினா எவ்வளோ வரி வசூல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஷாகுவை மராட்டிய அரசராக நியமிப்பார். ஓகேங்களா, இந்த பேஷ்வா. நெக்ஸ்ட் 1719 முகலாய பேரரசர் பக்தியாரிடமிருந்து சில உரிமைகளை இவங்க வாங்கிக்கிறாங்க. முகலாய பேரரசர் ஷாகுவை அங்கீகரிக்கிறாங்க. கர்நாடகா, மைசூர் உள்ளிட்ட தக்காணத்தில் 6 முகலாய மாகாணங்கள் சவுத் சர்தேஷ்முகி வரிகளை வசூலித்து கொள்ளும் உரிமை ஷாகு பெறார். ஓகேங்களா, மேற்கு கடற்கரையில் கனோஜியில், அதாவது மராத்திய கடற்கரை.
கனோஜி வந்து ஆங்கிரே வந்து ஆதரவு, தாராபாய்க்கு சப்போர்ட். ஓகேங்களா, தாராபாய் வந்து அவங்களுடைய சித்தி. சாகிர்களை வழங்கும் நடைமுறை வந்து மீண்டும் வந்து வழக்கத்துக்கு கொண்டு வராரு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இவர் வந்து முதலாம் பாஜிராவ் வந்து இவர் பாலாஜி விஸ்வநாத்தோட பையன். ஓகேங்களா. இவர் வந்து யாருன்னா சாகுவால் நியமனம் பண்ணுறாங்க. இது வரைக்கும் அவர் வந்து ஒரு 41 போர்களை வந்து அவர் கையாண்டிருக்கிறாரு. இதில் வந்து எந்த ஒரு தோல்வியுமே வந்து இவர் தோல்வியே வந்து அடையலை. ஓகேங்களா. 1720 to 1740 வரைக்கும் இவருடைய பீரியட் வந்து இருந்திருக்கு. பேஸ்வாக்களின் தலை சிறந்தவர், அதாவது வந்து இது வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். பேஸ்வாக்களில் தலை சிறந்தவர் யார் அப்படின்னா வந்து முதலாம் பாஜிராவ். இவர் வந்து என்னன்னா ஆற்றல் மிகுந்தவர். இவர் வந்து ரொம்ப பவர்ஃபுல் வந்து பாலாஜி விஸ்வநாத். இவர் தலை சிறந்தவர். இது வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். ஓகேங்களா. இது வந்து ஒரு முற்போக்கு கொள்கையை வந்து கடைபிடித்தவர். மராத்திய தலைவர்கள் அடங்கிய கூட்டிணைவு ஒன்றை இவர் வந்து ஏற்படுத்துகிறாரு. இது வந்து மேட்ச்சில் வந்து கேட்பாங்கப்பா. இது வந்து பாருங்கள், ஹெய்போட். இது வந்து பரோடா எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது. பான்ஸ்லே வந்து நாக்பூர் மகாராஷ்டிராவில். ஹோல்கர் இந்தூர் மத்திய பிரதேசம். சிந்தியா குவாலியர் இது வந்து மத்திய பிரதேசம். பேஷ்வா பூனே மகாராஷ்டிரா. இது வந்து மேட்ச்சில் கேட்பாங்க. ஓகேங்களா. இது வந்து உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன், மேட்ச்சில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. மகாராஷ்டிராத்தின் அரசர் அப்படின்னு சொல்லியும், ஏழைய தக்கான பகுதிகளுக்கு தலைவர் அப்படின்னும் பேரரசர் சாகுவை வந்து அங்கீகரிக்க வைப்பதில் வெற்றி பெற்றார். சாகுவை வந்து அங்கீகரிக்கிறதுல வெற்றி பெற்றவர் வந்து முதலாம் பாஜி ராவ். நிதி நிர்வாக செயல்பாடுகளை வந்து பூனேவில் வந்து மையப்படுத்தியிருக்கிறாரு. பேஷ்வாக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய தலைமை நீதிபதி திரிம்பக் ராவ் 1731 வந்து பரோடா அப்படின்ற இடத்துல வந்து கொல்லப்படுறாரு. ஓகேங்களா. பேஷ்வாவுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக விளங்கிய தலைமை நீதிபதி திரிம்பக் ராவ். இவர் வந்து எதிராக சூழ்ச்சி பண்ணியிருப்பார். அவங்களுக்கு எதிராக சூழ்ச்சி வந்து பண்ணியிருப்பார். இவர் வந்து இந்த இடத்துல வந்து கொல்லப்படுறார். இது வந்து நமக்கு அவ்வளோ ஒரு இது கிடையாது. இங்கே வந்து பாருங்கள், 1731 வார்னா ஒப்பந்தம் யாராருக்கும் அப்படின்னா சாம்பாஜிக்கும் சாகுவுக்கும் இடையே. சாகு வந்து இறையாண்மையை ஏற்க வந்து மகாராஷ்டிராவில் கோல்காப்பூர் சாம்பாஜிக்கு வந்து நெருக்கமாக இவர் வந்து செயல்படுவார். நெருக்கம் அளிக்கப்பட்டது. நெக்ஸ்ட் வந்து தானே சால்செட் பசின். இது வந்து போர்ச்சுகீஸிடமிருந்து 1738 வந்து கைப்பற்றுவார். மனைவி காஷ்பாய். இவர் வந்து ஒரு இந்து பெண். இவருடைய மகன்கள் வந்து பாஜிராவ், ரகுநாத ராவ். ஓகேங்களா. இதெல்லாம் வந்து நமக்கு அவ்வளோ இது கிடையாது. நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த வார்னா ஒப்பந்தம் யாருக்கும் இடையில் எந்த இயர் நடந்துச்சு, இந்த மாதிரி மட்டும் நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாஜிராவ் 1740 1761 வரைக்கும் இவருடைய பீரியட். இவர் வந்து ஒரு நல்ல நிர்வாகி, நிதி விஷயங்களில் ரொம்பவே வந்து எக்ஸ்பர்ட்டாக இருந்திருக்கிறாரு. இவருடைய இன்னொரு பேர் தான் வந்து நானா சாஹிப். ஓகேங்களா. நானா சாஹிப் என்று அழைக்கப்படுபவரும் இந்த பாஜிராவ் தான். ஓகேங்களா. இவர் வந்து சதாசிவராவ் வழிகாட்டுதன் பேரில் 1758 வந்து மராத்திய பேரரசு வந்து புகழ் உச்சிக்கு வந்து கொண்டு போகிறாரு. பாஜிராவுடைய தலைநகரம் வந்து பூனே மையமாக வச்சு இவர் வந்து ஆட்சி பண்ணுறாரு. கர்நாடக தாக்குதல். இங்கே வந்து பாருங்கள், ஆற்காடு நவாப் அவருடைய மருமகன் சந்தா சாஹிப் திருச்சியை வந்து என்ன பண்ணுறாரு, கைப்பற்ற தஞ்சாவூரை வந்து அச்சுறுத்துவார். அதுக்கு பக்கத்தில் உள்ள தஞ்சாவூரை வந்து ரொம்பவே வந்து இவர் வந்து அச்சுறுத்துவார். ஏன் அப்படின்னா திருச்சியை வந்து கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பக்கத்தில் உள்ள இதை வந்து நம்ம அச்சுறுத்தினா இதை நம்ம ஈஸியாக வந்து கேட்ச் பண்ணலான்ட்டு 1739 தஞ்சாவூர் ஆட்சியாளர் சாகுவிடம் உதவி ஆகையால் பேஷ்வா வந்து மைத்தினர் ரகுஜி போன்ஸ்லே வந்து தஞ்சாவூருக்கு வந்து அனுப்புவார்.
ஓகேங்களா, வந்து ஹெல்ப் கேட்குறாங்க. அதனால் ரகுஜி பூன்ஸ்லே வந்து தஞ்சாவூருக்கு அனுப்பிச்சி விடுவாங்க. 1740 ஆற்காடு நவாப் தோஸ்த் அலியை வந்து கொள்கிறாரு. திருச்சி வந்து கைப்பற்றுறாங்க. சந்தா சாஹிப் வந்து சிறை வச்சிடுறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து அந்த நவாப் முகமது அலி, இவர் யார் அப்படின்னா தோஸ்த் அலியோடைய மகன். இவர் வந்து ஆற்காடை வந்து மீட்கிறாரு. ஆற்காடு மற்றும் திருச்சியை வந்து மீட்கிறாரு. உத்கிர் போர், இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க, இது ஒரு டைம் கேட்டுக்கிறாங்க. உத்கிர் போர் வந்து 1760 ஹைதராபாத் நிஜாம் ஆஷப் ஷா வந்து மறைஞ்சு போயிடுறாரு. அதனால் ஒரு ராஜா வந்து இறந்து போயிட்டார் அப்படின்னாவே என்ன ஆகுனா அங்கே வந்து வாரிசு பிரச்சனை வந்து நடக்கும். ஓகேங்களா. 1748 அவர் வந்து இறந்து போகிறதுனால வாரிசு பிரச்சனை வரும். ஓகேங்களா. மூத்தவருக்கும் இளையவருக்கும் வாரிசு பிரச்சனை நடக்கும். நிஜாவுடைய மூத்த மகனுக்கு தான் வந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க. சதாசிவராவ் வந்து தலைமை, பேஸ்வா வந்து அனுப்பி வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா சதாசிவராவ் தலைமையில் வந்து இந்த உத்கிர் போர் 1760 உத்கிர் போர் வந்து நடக்கும். அதில் இவர் வந்து வெற்றி பெற்றுவாங்க. ஓகேங்களா. 1752 டெல்லியை வந்து கைப்பற்றி ஆப்கானியர் மற்றும் ரோஹில்ஸ் வந்து விரட்டி அடிச்சிருவாங்க. ஓகேங்களா. இது வந்து பாருங்கள், சதாசிவராவ் தலைமையில் பஞ்சாப் வந்து கைப்பற்றி அந்த அட்டாக் கோட்டையில் மராத்திய கொடியை வந்து பறக்க விடுவாங்க. அகமது ஷா அப்தாலி, இவர் வந்து யாருன்னா நாதிர் ஷாவுடைய படைத்தளபதி. நாதிர் ஷாவுடைய படைத்தளபதி யாருன்னா அகமது ஷா அப்தாலி. ஓகேங்களா. இது வந்து பறக்க விடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இதெல்லாம் வந்து நீங்கள் சும்மா ஜஸ்ட் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த உத்கிர் போர் வந்து அது எந்த யாருக்கு இடையில வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து 3வது பானிபட் போர். ஏற்கனவே நம்ம 1வது பானிபட் போர், 2வது பானிபட் போர் நம்ம வந்து பார்த்துருக்கோம், பாபருக்கும் லோடிக்கும். ஓகேங்களா. அதாவது வந்து 1526 ஃபஸ்ட்டு பானிபட் போர், 1556 வந்து செகண்ட் பானிபட் போர். இது வந்து 3வது பானிபட் போர் வந்து 1761 ஜனவரி 14. ஓகேங்களா. 1747 நாதிர் ஷா வந்து இறந்து போயிடுறதுனால அவருடைய இராணுவ தளபதி நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அகமது ஷா அப்தலி, இவர் ஆப்கானிஸ்தானுடைய ஆட்சியாளராக மாறிடுறாரு. இவர் டெல்லி வரத்துக்கு முன்னாடி 8 முறை வந்து படையெடுத்து உள்ளார். இங்கே வந்து ரோஹில்கண்டில் நஜீப் உத்தவ்லா, அயோத்தியில் வந்து ஷிஜா உத்தவ்லா இவங்களோட வந்து கூட்டணி போடுறாரு. இந்த காலத்தில் தான் வந்து அகமது ஷா அப்தலி முகலாய மன்னர் ஆலம்கீர் யார்? ஆலம்கீர்ன்றவர் யார் அப்படின்னா வந்து அவுரங்கசீப். அவர் கொல்லப்பட்டு அவருடைய இளைய மகன் ஷா ஆலம் வந்து முடிசூட்டி கொள்வார். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், விளைவுகள் வந்து என்னன்னா சதாசிவராவ் பேஷ்வா மூத்த மகன், இவருடைய மூத்த மகன் வந்து விஸ்வராவ், அதாவது பாலாஜி விஸ்வராவ். ஓகேங்களா. இந்த போரில் வந்து இறந்து போயிடுறாங்க. இந்த பானிபட் போரில் அதாவது 3வது பானிபட் போர் நம்ம இப்போ பார்த்தோம் பார்த்தீங்களா, அதில் வந்து இறந்து போயிடுவாங்க. இதில் இந்த போருடைய விளைவுகள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா 28,000 பேர் வந்து இறந்து போயிடுறாங்க. பேஷ்வா வந்து இறந்து போயிடுறாரு. அப்தலி 2ஆம் ஷா ஆலம் முகலாய மன்னரால் அங்கீகரிக்கிறாரு. 4வது பேஷ்வா வந்து 1வது மாதவ்ராவ், இவர் வந்து யாருன்னா பாஜிராவுடைய இளைய மகன். பானிபட் போரில் இழந்த பகுதியில் வந்து மீட்க விரும்புகிறாரு. ஓகேங்களா. இதெல்லாம் நமக்கு அவ்வளோ ஒரு டீப்பான இது கிடையாது. அது பாருங்கள், இங்கே வந்து கடைசி பேஸ்வா வந்து யார் அப்படின்னாக்கா 2வது மாதவ்ராவ் மரணம். பின்னாடி வந்து ரகுநாத ராவுடைய பையன் 2ஆம் பாஜிராவ், இவர் தான் வந்து கடைசி பேஸ்வா. 2ஆம் மாதவராவ் வந்து மரணம் அடைஞ்சதுக்கப்புறம் ரகுநாத ராவ் அவருடைய மகன் வந்து 2ஆம் பாஜிராவ், இவர் வந்து பதவியேற்கிறாரு. இவர் தான் வந்து கடைசி பேஸ்வா. அந்த கடைசி பேஸ்வா யார் அப்படின்னா இந்த 2ஆம் பாஜிராவ். அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. இதோடைய வந்து நமக்கு மராட்டாஸ் வந்து முடிஞ்சிருச்சு. மராத்தாஸில் நமக்கு எப்போதுமே வந்து சிவாஜி வந்து எந்த கோட்டையில் முடிசூட்டி கொண்டார், அவர் வந்து எங்கே வந்து
சிவனார் கோட்டையா இல்லை ராய்க்கார் கோட்டையா, அவர் எங்கே பிறந்தார், அந்த மாதிரியான இது. அவருக்கும் இவர் அவுரங்கசீப்க்கும் என்ன ஒரு கான்ட்ரவர்சி வந்து போயிட்டு இருந்துச்சு, அது வந்து நமக்கு முக்கியம். அதே மாதிரி வந்து புரந்தர் உடன்படிக்கை யாராருக்கும் இடையில் நடந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து அந்த பேஷ்வாக்கள்னால் யார், அவங்க யார்கிட்டேருந்து ஆட்சியை வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி அதை பார்க்கணும். அதில் வந்து தலை சிறந்தவர் யார், ஆற்றல் மிக்கவர் யார், அது நமக்கு முக்கியம். ஓகேங்களா. அப்புறம் உத்கீர் போர் வந்து எப்போ நடந்துச்சு, நெக்ஸ்ட்டு வந்து 3வது பானிபட் போர் வந்து யாருக்கு இடையில் நடந்துச்சு, எந்த வருஷம் நடந்துச்சு. ஓகேங்களா. இது மாதிரியான ஒரு டீட்டெயில் மட்டும் நம்ம இந்த பிஓக்கு படித்தா கூட நமக்கு இனஃப் தான். ஓகேங்களா. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள் தொடர்ந்து. நெக்ஸ்ட்டு வந்து விஜயநகர பாமினி அந்த ரிலேட்டடான நம்ம கிளாஸில் வந்து பார்ப்போம். தேங்க்யூ.